இதையும் தாண்டி இடமாற்றம் கிடைத்துள்ள கலால்வரி திணைக்கள ஆணையாளர் இடம் மாற்றத்தில் செல்லாமல் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதேச செயலாளர்களை எச்சரிப்பதாக வடக்கு பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் செயலாளர் செல்லையா குமாரசிங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சங்கானையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். சங்கானையில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டது. அந்த விடயம் எமக்கு தெரிந்த வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி சர்வதேச நல்லொழுக்க தினத்தன்று சங்கானை பிரதேச பேருந்து தடுப்பு நிலையத்திலிருந்து அதுக்கு முன்பாக கவனிப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தோம். இவ்வாறு இருக்கையில் கொழும்பு மதுவரி துணைக்கள ஆணையாளர் யாழ்ப்பாணத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களான சங்கான, கோப்பாய், தெல்லிப்பள, கரவட்டி, நல்லூர் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறார். குறித்த மதுபான சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அல்லது உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதம் தனி சிங்களத்திலேயே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் ஒரு நல்ல அரசாங்கம் தற்போது ஆட்சி பெற்றிருக்குது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் ஹலால் திணைக்களம் இவ்வாறான ஒரு செயற்பட்டு வருகின்றது. தற்போதைய அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவுக்கு எதிரான செயற்படுவதாக கூறியது. இப்போது கூறியது போலவே செயற்படும் போது அதுக்கு கலால் திணைக்களம் முட்டுக்கட்டியாக இருந்தது. பிரதேச செயலாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாக ஒற்றைக்காலில் நின்றது. இது அதனால தான் பிரதேச செயலாளர் வழக்குகளில் சிக்கினால் தங்களுக்கு பிரச்சினை என பயப்படுகின்றார்கள். கலால் திணைக்கள ஆணையாளருக்கு இடமாற்றம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவர் அந்த பதவியை விட்டு போகின்றார் இல்லை. உடனடியாக கலால் திணைக்கள ஆணையாளரின் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த இவ்வாறான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயற்படும் கலால் திணைக்களத்தின் அறிவிப்புக்கு ஏற்ப செயற்படுவதா, மக்களின் குரலுக்கு செவிசாய்ப்பதான பிரதேச செயலாளர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி விடுத்த அறிவிப்பானது பிரதேச செயலகங்களுக்கு எழுத்து வடிவில் கிடைக்கப்பெறுமானால் அவர்கள் அது கேட்க செயற்பட்டு அனுமதி பத்திரங்களை வழங்காமல் இருக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.